ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, போன வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன். மாடியில் வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம். இந்த வந்து பறித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை பறித்ததை வச்சு மாடியில் பறித்ததை வச்சு ஒரு ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். சிம்பிள் ரெசிபி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். நானே கற்றுக்கிட்டேன். லிட்டலி டேஸ்ட் லைக் ஹெவன் அப்படி மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிபி. நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது நான் வந்து போன வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த குட்டி தக்காளிஸும் அப்புறம் வந்து ஒரு குட்டியோண்டு கேப்சிகம், பேபி கேப்சிகம் நாங்கள் வந்து பறித்தோம். அதுதான் அது. நல்லா வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக இருக்கான்ல குட்டி பேபி. ஏன் நாங்கள் பறித்தோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு காய் வந்து வர மாட்டேங்குது. அதே நேரம் இது வந்து சைஸ் வந்து 2-3 நாளாக இப்படியே இருக்குது. காய்னா வந்து ஒரு அளவுக்கு மேலே பெருத்துட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு இந்த அளவுன்னு அது வந்து வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இதுக்கப்புறம் உள்ள காய் வளரவே இல்லை. அப்படியே பாதியே ஷ்ரங்கனாகவே நிற்கிது. ஸோ இதை பறிச்சிட்டா அது வளரும்னு பார்த்தா, அதேமாதிரி இதை பறிச்சிட்டா அது வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. புழு தாக்குதல் இருக்குமோன்னு நினச்சா புழு தாக்குதல் வந்து இல்லை. பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எக்கு மேஜராக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது எக்கு. நான் வந்து 2 எக் எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்கும்போதே டவுட்டாக இருந்துச்சு, குட்டியாக இருக்குது எக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெரிய எக் இல்லாமல் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. நல்லா எக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ரெசிபிக்காக இருந்தாலுமே நல்லா வந்து அவுட்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே உடச்சி ஊற்றுறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். நேரில் நிறையா இதில் நான் பார்த்துருக்கேன். பட் அப்படி பண்ணாதீங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் உரித்து அரிஞ்சு இந்த ப்ராசஸ் தான் போகுது. நான் வந்து அந்த நைஃப் வாங்கினேன், பெரிய நைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து மீட் நைஃபா இல்லை செஃப் நைஃபா என்னமோ சொல்லுவாங்க. அது நான் வந்து நல்லா இருக்குன்னு கேட்டேன் எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் போகும்போது. மறுநாள் எங்கள் அம்மா அப்பாவும் எதாச்சும் அங்கே போயிருக்காங்க. டக்குன்னு எங்கள் அப்பா நேற்று பாப்பா கிடச்சின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. டக்குன்னு எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய கத்தி எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு கேட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க முன்னாடி நாள் கேட்டதுக்கு. மறுநாள் பார்த்தா வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டு. உண்மையிலே சொல்லணும்னா 150 175 என்னமோ அந்த கத்தின்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு பீஸ் கொடுத்து நான் கத்தி வாங்கினதில்ல. மேக்ஸிமம் 120க்கு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து செம்மையாக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு விஷயம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஐ மீன் செஃப்பே ஆயிடலாம் அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஹேண்டில் நல்லா இருக்குது. ஷார்ப்பாகவும் இருக்குது. கட் பண்ண ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் புது கத்தி வாங்கினா என்ன பிரச்சனைனா, கையில் ஒரு 10, 15 கோடாவது அது போட்டிருக்கும். அதுவும் கட்டை விரல், இந்த விரல், ஆள்காட்டி விரல் இதெல்லாம் வந்து போட்டிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது வந்து இதுதான். அதே நேரம் வந்து நான் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இது. நான் பயந்துட்டேன், வீணாக போயிடுமோ அழுகி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தக்காளி அப்படி தான் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆரஞ்சு கலரில் வந்துச்சு. அப்படியே வெம்பி போய் அப்படியே தொட்டோன்னா அப்படியே அழுவி போய் கொட்டுருச்சு கீழே. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அதுவும் மாடியில் அப்படி நடந்ததுனால, அதனால் இது நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, சாப்பிடலாமானே தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கேப்சிகமை விட இது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, குட்டியாக இருக்கிறதுனால என்னன்னு தெரில. அதனால் வந்து இப்போ தான் வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே பிடுங்கிட்டு வந்துட்டோம் பாவம். வந்து எனக்கு வந்து கேப்சிகமில் உள்ள சீடு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் வந்து சீடோட அந்த சுற்றி இருக்க பாட்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம பேபி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். அதான் இந்த நைஃப்பில் பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். அண்ட் ஒன் திங் வந்து இந்த தோல் உரிக்கிறதுக்கு, வெங்காயம் உரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. நான் இந்த கத்தி வாங்கினதுக்கான மேஜர் ரீசன் வந்து எங்கள் அம்மா தான். நான் புதுசு புதுசாக கத்தி வாங்கி வைப்பேன், ஓகேங்களா. அது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஏன்றதை நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து காய்கறியே கத்தி யூஸே பண்ண மாட்டாங்க, ஓகேவா. அங்கே கிச்சனில் நெய் பாக்கெட் பிக்கிறதுக்கு, காஃபி தூள் பாக்கெட் பிக்கிறதுக்கு, எண்ணெய் பாக்கெட் பிக்கிறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, இங்கே ஏதாவது டப்பா திறக்க முடியலன்னா அதை கத்தியை வச்சு அதை நிம்பி எடுப்பாங்களா, அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கும் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கார்டனுக்கு இலை கட் பண்ண போவாங்கள்ல, வாழை இலை, அதுக்கும் வந்து இதே தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட, எல்லாத்துக்கும் தனித்தனியாக. ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு, வாழையில கட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு ஒன்று, ஒரு பழைய கத்தி இருக்கும், அது மாதிரி மரக்கத்தி தான், அது வந்து வாழையில கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பிரித்து வச்சுட்டேன். ஆனால் அப்படியே எங்கள் அம்மா வந்து நல்ல கத்தி தான் எடுத்துகிட்டு போவாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு இந்த கத்தி பார்த்தாலே பயமாக இருக்குது, ஓகேவா. அதனால நான் இதை வாங்கிட்டேன். ஸோ எங்கள் அம்மா இந்த கத்தி எடுக்கிறதே இல்லை. ஆக்சுவலி இந்த கத்தியை நான் கிச்சன்லேயே வைக்கிறதில்ல, என் ரூமில் தான் நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்றைக்கி தான் அந்த கத்தியே வாங்கி அதுக்கு கட் பண்ணி பார்த்தாங்க. கட் பண்ணும்போது அந்த பின்னாடி ஹேண்டில் வைக்கிற இடத்துக்கிட்ட லென்த்தாக இருக்கிறனால கிழிச்சிருச்சு கையில். அதனால் எங்கள் அம்மா இனிமேல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பழகுனா அவங்களும் யூஸ் பண்ணலாம். பட் நான் பழக விட மாட்டேன். இந்த கத்தியாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்டில் இருக்குது.
பேக் டு த டாபிக். ரெசிபி என்னென்னா வந்து எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் சாப்பரில் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்க மாதிரி. எனக்கு வந்து அந்த கேப்சிகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் கத்தியில் அரைச்சேன். அது மட்டும் இல்லாமல் என் கத்தியை நான் உங்கள்ட்ட காட்டணும் இல்லையா? எனக்கு வந்து நான் வாங்கின பொருளை வந்து வீடியோ எடுத்து போட்டால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது வந்து ஒரு ஒரு சின்ன ஆசை தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன பொருள் வாங்கினா கூட அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினப்பேன். அதனால் கத்தியை காட்டணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த முட்டை 2 உடச்சி ஊற்றாச்சு. அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து என்னது இன்னொன்று பவுடர் ஆட் பண்ணியிருக்கலாம். அது பவுடரில் அது என்னது தக்காளி பொடி. தக்காளியை வந்து ட்ரை பண்ண வச்சுட்டு அரிஞ்சிட்டு ட்ரை பண்ணுவாங்க உப்பு போட்டு. அதை வந்து அதை பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால எல்லாத்துலேயுமே அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன் திங் முட்டை சின்னதாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் வந்து கவுச்சி அடிக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஓவராக வந்து அந்த ஸ்மெல் அடிக்கும். அதனால் நீ வந்து பெருங்காயம் போட்டுக்கோ, மஞ்சத்தூள் அதிகமாக போட்டுக்கோ, வேறு ஏதாவது வேணா போட்டுக்கோன்னாங்க. சரி இந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறையாவே ஆட் பண்ணிட்டேன். நல்லாவே வந்து அடிச்சுக்கலாம். அதுவும் இந்த முட்டை வந்து அடிக்கும்போது கொஞ்சம் வாட்டரியாக ஃபீல் ஆனுச்சு. நான் வந்து எடுத்து ஊற்றும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே வந்து வாட்டரியாக இருந்துச்சு முட்டை. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் கவுச்சிலாம் அடிக்கல. ஆக்சுவலி உப்பு பத்தலைன்னா அப்புறமே வந்து போட்டுக்கலாம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இந்த மஞ்சத்தூள்லாம் வந்து நல்லா பீட் பண்ணால் அது பீட் ஆகும். அதுக்கப்புறம் போட்டோம்னா திருப்பி பீட் ஆகாது. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க காயெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இந்த வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஏன்னா காயெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா? அதனால் உப்பு அதிகமாக தான் போடணும். செக் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? எப்பயும் போல் உப்பு போட்டிருப்பாங்க. பத்துதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்கள்ல. அப்படி செக் பண்ணும்போது எங்கள் அம்மா அந்த முட்டை செஞ்சதை செக் பண்ணிட்டாங்க. யாராவது பச்சை முட்டையை வாயில் வைப்பாங்களா சொல்லுங்கள்? அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை. சாப்பாடை பார்த்தாலே வாமிட் வருது, அந்த ஸ்மெல் வருது. ஐயோ! இது கொண்டு வராதீங்க கிட்டேயே அப்படின்ற மாதிரியே எங்கள் அம்மா இருந்தாங்க. ஆக்சுவலி எந்த பொருளை வேணால் பார்க்கலாம். ஆனால் இந்த பச்சை முட்டை ஸ்மெல்லு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் எக் ரெசிபிலாம் பிடிக்கும். இந்த பச்சை முட்டை ஸ்மெல் யாருக்குமே பிடிக்காது. அண்ட் ஒன் திங் நம்ம பச்சையாலாம் குடிப்பாங்கள்ல, நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க கேர்ள்ஸுக்கெல்லாமே. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அது முட்டை வந்து கலக்கியிருக்க மாட்டாங்க அவ்வளவா. அந்த எக் யோக் வந்து தான் ஸ்மெல் அடிக்கும். அந்த இதெல்லாமே இருக்கும். அதை கலக்கியிருக்க மாட்டாங்க. அப்படியே குடிக்க சொல்லுவாங்க. உடச்சி வாயில் ஊற்றி விட்ருவாங்க. ஓகேவா? பட் அந்த யோக் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னாலும் அதோட ஸ்மெல்லு வந்து அன்பேரபிளாக தான் இருக்கும். எங்கள் அம்மா அன்றைக்கி பார்த்துட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. என்னால் முட்டை உடைக்கும் போதெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வரும். அதனால் உப்பு தூக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு நான் முட்டை விஷயத்தில் மட்டும் உப்பு வந்து இது பண்ணிப்பேன், செக் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து குழி பணியாரம் தான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க. இந்த வீட்டுக்கு வந்து தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில. இது வந்து இண்டாலியம்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஒரு ஹெவியான மெட்டீரியலு. அது வந்து எப்படின்னா வந்து ஹீட் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். அதே நேரம் ஹீட் ஆகிட்டுனா வந்து சிம்மில் வச்சாலாம் குறையாது உடனேலாம். ஸோ பொருள் கருகி போகிறதுக்கான நிறையா வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்மில் ஹையில் மாற்றி மாற்றி வச்சா சமைப்பேன். இண்டாலியம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்க கடாய் இருக்குது பார்த்தீங்களா? அதுவுமே இண்டாலியம் தான். வாங்கும்போது நல்லா அலுமினியம் கலரில் இருக்கும் அது. பட் கலர் மாற மாற இப்படி யூஸ் பண்ண பண்ண இப்படி கலர் மாறிடும் பிளாக்காக. அதனால் வந்து பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நல்லா பாதி அளவுக்கு எண்ணெய் ஃபில் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா நல்லெண்ணெய் போடு அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்புறம் இந்த எக்கோட ஃப்ளேவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிஃபைண்ட் ஆயிலே வந்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா முட்டை எவ்வளோ வாட்டரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் இது மாதிரியான ஸ்பூன் வச்சு நம்ம போடும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முட்டை தான் விழுவும், காய்கறி விழாது. இதனால் இதுமாரி இந்த சூப் ஸ்பூன் இருக்கும் இல்லையா? அதை வச்சு நான் வந்து இது பண்ணேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ மேலேயும் நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறும் முட்டையில் கூட செய்யலாம். பட் வெறும் முட்டையில் செஞ்சால் நான் ட்ரை பண்ணதில்ல. இதே ரெசிபி இதே ஒரு டிஷ்ஷு. பட் எங்கள் அம்மா வேறு மாதிரி செய்வாங்க. அதில் இன்னும் ஒரு பொருளோ 2 பொருளோ என்னமோ ஆட் பண்ணுவாங்க. பட் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தின்னாக இருக்கும் டெக்ஸ்சர் வைஸ். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அவ்வளோதான். அது செம்மையாக இருக்கும். அது அது எனக்கு செய்ய தெரியாது. அதுக்கு இது பருப்புலாம் ஊற வச்சு செய்வாங்க. செம்மையாக இருக்கும் அது. அது நான் ஒரு நாள் எங்கள் அம்மா வீடியோ போட சொல்கிறேன். இது வந்து ஏன் மூடி வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா அது இண்டாலியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடியில் மட்டும் டக்குன்னு கருகி போயிடும். இதில் வெங்காயம்லாம் தக்காளிலாம் ஆட் பண்ணியிருக்கனால அதுவும் வேகணுன்றக்காக அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுருவேன். எந்த பொருளாக இருந்தாலும் நான் மூடி வச்சு தான் சமைப்பேன். எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையெல்லாம் மூடாத, தோசையை மூடலாம், இட்லியை மூடலாம், எல்லா பொருளையும் மூடி முடிச்சு சமைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. நான் எல்லாத்தையுமே மூடி வச்சுருவேன். இந்த ரோஸ்ட்டு ஊற்றினா கூட மூடி வச்சுருவேன். திருப்பியும் போடுவேன். நான் அப்படி தான் எனக்கு மூடி வச்சு சமைக்கிறது தான் பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து ஓரளவு குக் ஆகிருக்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் யாராவது குழிப்பணியாரம் திருப்புறதுக்கு வந்து அந்த
கம்பி மாரியே இருக்கும்ல, பெரிய ஆணி மாரி, அது மாரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க வேஸ்ட்டுங்க. டோட்டலி வேஸ்ட். ஏன் அப்டின்னா, இந்த ஃபோர்க்க வச்சீங்கன்னா, ஈஸியா வந்துரும் குழிப்பணியாரம். இது முட்டன்றனால ஈஸியா வருதுன்னு கிடையாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த குழியில வந்து ஒட்டல அப்டின்னா ஈஸியா வந்துரும். ஃபோர்க்க இப்டி விட்டீங்கன்னா ஈஸியா வந்துரும். அவ்வளோ ஆணி அந்த டூல் வச்சுலாம் கஷ்டப்பட தேவையில்ல. டூல் பேர் கூட எனக்கு தெரியல. எங்க அம்மா அதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னா, இந்த பக்கம் ஒரு ஃபோர்க்கு, அந்த பக்கம் ஒரு ஃபோர்க் வச்சு நடுப்புற ஒரு அழுத்து அழுத்துனோம்னா வந்துரும். அது ஷேப்பும் ஒண்ணும் மாறாது. அப்படியே தான் இருக்கும் அந்த ஷேப்பு. இப்ப அது முட்டை தின்னா இருக்கனால இது வந்து அமுங்கி போன மாரி இருக்கு. எங்க அம்மா ஊத்துறது அப்படியே அழகா ரவுண்டா வரும். அதில பருப்புலாம் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? நல்லா ரவுண்டா வரும். அந்த ரெசிபி நிச்சயமா நான் ஷேர் பண்றேன். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வாழைப்பூ வடை. எங்க அம்மா அவ்வளோ சூப்பரா செய்வாங்க வாழைப்பூ வடை. அப்படியே கரையும் நாக்குலன்னு சொல்லுவாங்க அப்படிதான். இத ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு இடத்துல வந்து வாழைப்பூ வடை சாப்பிட்டேன். அதில வாழைப்பூ தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 வாழைப்பூ அந்த நாரோட இந்த காம்பா, நாரா சொல்லுவாங்கல்ல அதோட போட்டுருக்காங்க. அவ்வளோதானே தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்பு வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்துச்சு. பட் எங்க அம்மா செய்றதுல அப்படியே பிச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் வாழைப்பூ தான் இருக்கும். அப்படியே செம்மையா இருக்கும். அது என்னோட காலேஜு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ஃபேவரெட்டு. நான் திருப்புற வீடியோ எடுப்போம்னு நெனச்சேன். வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் மறந்துட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் திருப்பும்போது நான் காட்டுறேன். இந்த 2 ஃபோர்க் வச்சு தான் நான் திருப்புனேன். அதுக்கப்புறம் வந்து பேட்ச் இல்ல. ஐ மீன் ஃபுல் பேட்ச்சுக்குமே இல்ல. அதனால வந்து 3 தான் இருந்துச்சு. தான் ஊத்திட்டேன் அதையுமே. இன்னும் நெறையா காய்கறி போட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பைட்டுக்குமே காய்கறி நெறையா வர மாரி நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும். நீங்க கெடச்சுச்சுனா நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பாருங்க. நான் போட்டது வந்து 2 முட்டை தான். 2 முட்டையில வந்து மினிமம் இல்ல மேக்ஸிமம் 10 பீஸ் வரும். நான் குட்டி முட்டைன்றனால பெருசா இருந்துச்சு அப்டின்னா வந்து ஒரு 12 பீஸ் கிட்ட வரும். நிச்சயமா. அது காய்கறி போடுற அளவையும் பொறுத்து இருக்கு. இது வந்து எப்டின்னா, இப்ப இத ஆம்லெட்டா போட்டோம் அப்டின்னா, ஒரு ஆள் தான் சாப்பிடலாம். ஓகேவா? ஒரு 2 முட்டைக்கு, கொஞ்சம் காய்கறிக்கு ஒரு ஆள் தான் சாப்பிடலாம். பட் இதில வந்து 10 பீஸ் வருது. இது வந்து 4 பீஸ் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபில் ஆயிடும். அப்புறம் வந்து எங்க அம்மாவும் நானும் வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். 2 கூட வச்சோம் எங்க அப்பாவுக்கு. பட் எங்க அப்பா சாப்பிடவே இல்ல. வேஸ்ட்டா போயிட்டு. மறந்துட்டாங்க எங்க அப்பா. இப்ப திருப்பி இத மூடி வச்சுக்கலாம். இத நான் வந்து எதுக்கு செஞ்சேன் அப்டின்னா, எங்க அம்மா முட்டை இருக்கு, சாப்பாடுக்கு தொட்டுக்க எதுவும் செய்யல. நீ எது வேணா செஞ்சுக்கோ அப்டின்னாங்க. ஆனா வந்து எனக்கு யூசுவலா அந்த ஆம்லெட் பொரியல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் யூசுவலா தெரிஞ்சுச்சு அது. அதனால நான் வந்து முட்டை பொரியல் செஞ்சு அதில சாதம் போட்டு முட்டை சாதம் மாரி சாப்பிடலாம்னு நெனச்சேன். பட் வந்து புளிக்குழம்பு வச்சிருந்தாங்க. எனக்கு புளிக்குழம்பு யூசுவலா பிடிக்கும். அதுவும் மொச்சக்கொட்டை போட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால அதுக்கு காம்பினேஷனா இது செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சேன். எனக்கு வந்து மார்னிங் அவ்வளவா அப்பிடைட் வந்து இருக்காது. ஸோ, அப்போ வந்து 4, 5 சாப்பிட்டாவே வயிறு ஃபில் ஆயிடும். இல்லன்னா இந்த 10மே ஒரு ஆள் சாப்பிட்டா கூட வயிறு நல்லாவே ஃபில் ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.